பாண்டியன் ஸ்டோர்ஸ் கோமதி ஹீரோயினா கலக்கிய படங்கள் என்னலாம் தெரியுமா? அமிதாப் பச்சனே ஆசைப்பட்ட அழகி இவங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அக்னி நட்சத்திரம். 1988ஆம் ஆண்டு டைரக்டர் மணிரத்னம் இயக்கிய அக்னி நட்சத்திரம் படத்தின் மூலமா தான் ஒரு ஹீரோயினா நிரோஷா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாங்க. இந்த படத்துல கார்த்திக்கு ஜோடியா இவங்க நடிச்சிருப்பாங்க. வா வா அன்பே பாட்டு ஞாபகம் இருக்குல்ல, இப்பவுமே நம்ம ரிப்பீட்டட் மோட்ல கேட்டுட்டு இருப்போம். இந்த பாட்டுல ரசிகர்கள் மொத்த பேரையும் கவர்ந்து இழுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல பாலிவுட் சூப்பர் ஸ்டாரா இருந்த அமிதாப் பச்சனே ஆச்சரியப்படுற அளவுக்கு இதுல ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. நடிகை ராதிகா கிட்ட நிரோஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட ஒரு படமாவது நடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு அமிதாப் பச்சன் சொன்னதா ராதிகா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூரசம்ஹாரம். அந்த டைம்ல நிரோஷா ரொம்ப அழகா இருந்ததுனாலேயே அவங்களோட ரெண்டாவது படமே கமல் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பை கிடைச்சிச்சு. அதுவும் இந்த படத்துல வரக்கூடிய நான் என்பது நீ அல்லவா தேவி தேவி அப்படின்ற பாட்டு அந்த சமயத்துல பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தோட வெற்றி நிரோஷாவோட கெரியர்ல மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா உட்காரதுக்கே டைம் இல்லாத அளவுக்கு இவங்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது செந்தூர பூவே. 1988ஆம் ஆண்டு நிரோஷாவும் ராம்கியும் ஒன்னு சேர்ந்து நடிச்ச படம் தான் செந்தூர பூவே. இது வரைக்கும் நிரோஷா எத்தனை படங்கள் வேணாலும் நடிச்சிருக்கலாம், ஆனா தமிழ் சினிமா ரசிகர்களால அடையாளப்படுத்த பட்டம் அப்படின்னா செந்தூர பூவே தான். இன்னைக்கு வரைக்குமே செந்தூர பூவே நிரோஷா அப்படின்ற ஒரு பெயர் இவங்களுக்கு உண்டு. இந்த படம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு. கூடவே ராம்கியை கணவராகவும் கொடுத்துச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், செந்தூர பூவே படத்துல நடிக்கும் போதுதான் நிரோஷாவும் ராம்கியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பெற்றோர் சம்மதத்தோட இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாண்டி நாட்டு தங்கம். 1989ஆம் ஆண்டு நவரச நாயகன் கார்த்திக் கூட நிரோஷா ஒன்னு சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த பாண்டி நாட்டு தங்கம். அந்த டைம்ல கார்த்திக்கு மார்க்கெட் சும்மா உச்சத்துல இருந்துச்சுன்னு சொல்லலாம். கார்த்திக் வாலண்டியரா எனக்கு படத்துல நிரோஷா தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி நடிச்சாரு. அந்த அளவுக்கு நிரோஷாவை அந்த டைம்ல எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க. தொடர் வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருந்த நிரோஷாவுக்கு இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்களை கேட்கறதுக்காகவே மக்கள் மறுபடியும் தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மருது பாண்டி. 1990ஆம் ஆண்டு நிரோஷா மறுபடியும் ராம்கி கூட சேர்ந்த படம் தான் இந்த மருது பாண்டி. இந்த படத்துல நடிகை சீதாவும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல சீதா வளர்ந்துட்டு வரக்கூடிய நடிகையா இருந்தாங்க. இந்த மருது பாண்டி படம் நிரோஷாவை தாண்டி ராம்கிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். தமிழ் சினிமாவில் அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன படம் இந்த மருது பாண்டி தான். இப்போ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கோமதியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிரோஷா சாதாரண ஆளே கிடையாது. ஒரு காலகட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவோட கனவு கன்னியா வலம் வந்திருக்காங்க. நிறைய ஹீரோக்கள் எங்களோட படத்துல நிரோஷாவை கமிட் பண்ணுங்கன்னு கேட்டு வாங்கிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட மார்க்கெட் இருந்திருக்கு. சோ ஒரு காலகட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவையே கட்டி ஆண்டவங்க தான் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸோட செகண்ட் சீசன்ல ஒரு பாசமான அம்மாவா அக்கறையான மாமியாரா கோமதி கேரக்டர்ல அசத்திட்டு இருக்காங்க.